கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது கூட டெல்லியில் தான் நடத்தும். இங்கே எடப்பாடியை மதித்து அவங்க கூட்டணியில் இருக்க டிடிவி தினகரன் போய் உட்காந்து பேச மாட்டார், அவரும் உட்காந்து பேச மாட்டார். யார் உட்காந்து பேசணும்னு நினைக்கிறீங்க? இங்கே அதுக்கெல்லாம் பேச்சுக்கே வேலை கிடையாது. அவங்க கூட்டணி இங்கேயே கிடையாது. என்டிஏ கிட்ட கொண்டு போய் கட்சி அடமானம் வச்சுட்டானுங்க. அவனுங்க ஐடியாலஜி படி இவங்களை தூக்கிட்டு போய் திராவிட கட்சி அழிச்சிட்டாங்க, ஒழிச்சு இங்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. மத வெறியும் ஜாதி வெறியும் இங்கே தமிழ்நாட்டில் தலை தூங்க விடுறதுக்கான கூட்டணி அது. முக்குளத்தூர் சமுதாயம் சசிகலாவை நம்புமா, டிடிவி தினகரன் நம்புமா? அது ஒரு ஜாதி. வன்னியர்களுக்குன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லி எடப்பாடி கடைசி நேரத்தில் அல்வா கொடுத்தாரு. 10.5க்கு எந்த டேட்டாவும் இல்லாமல் பேட்டா வாங்கிட்டு பிரச்சனை முடிச்சுட்டு போனார். வன்னியரெல்லாம் தேடுறான். இந்துமணியும் என்ன சாதிக்க முடிஞ்சுது? இந்த 5 வருஷத்தில் 500 போராட்டம் அறிவிச்சு, ஆளுங்கட்சி தான் அறிவிச்சு போராடி. எடப்பாடினா என்ன பண்ணுறாரு? எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு 2 இளநியை வாங்கி வெட்டி ஊற்றி படுக்க வைக்கும். அப்படியாவது பேருக்கு தகுந்த மாதிரி போய் சேரட்டும். பார்லிமெண்ட்டில் மோடியோட கூட்டணி சேர்ந்துருந்தா கூட அங்கே 10 ரூபாய் 10 பைசா புரோஜனம் வரும். அதற்கு என்ன எவன் ஐடியா கொடுத்தான்னு தெரியல. நான் ஆகச்சிறந்த அறிவாளிகளில் ஒரு பெரிய அறிவாளி அண்ணன் எடப்பாடி. அதனால் பார்லிமெண்ட்டில் சேர்ந்தால் கூட ஒரு 10% இருக்கும். அந்த கட்சியில் ஓட்டே அண்ணாமலைக்கு மட்டும் தான் இருந்தது, ஒரு 10%. இந்த ஆள் அங்கே போய் அண்ணாமலையும் காலி பண்ணிட்டு தமிழ்நாடு தேர்தல்னா தேசிய கட்சியில் பிஜேபியை எடுத்துக்கவே மாட்டான். இப்போ போய் திரும்பி சொந்த கலையில் சூனியம் வச்சுக்கிட்டார். இந்த ரெண்டுமே அடிமாடு கேஸ். இது உள்ளூரில் விலை போகாத மாடு. அதை வெளியூரில் போய் ஏதாவது ஏமாற்றி விற்றா தான் உண்டு. 2 ஆர்லிஸ் பாட்டில் வாங்கிட்டு போய் எடப்பாடிக்கு கொடு. ஒரு பாட்டில் நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு பாட்டில் எடப்பாடிக்கும். நல்லா 2 பேரும் காலையில் சாயங்காலம் குடிச்சிட்டு போர்வையை பற்றிட்டு படுக்கட்டாங்க. கதை முடிஞ்சு போச்சு. 2 அடிமாடு கேஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சூர்யா வெற்றிகொண்டான் சார். சார் வணக்கம். இப்போ என்டிஏ அலையன்ஸு இப்போ நாங்கள் தான் ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்டிஏ அலையன்ஸ், பாஜக, அஇஅதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் சில கட்சிகள் இருக்கிறாங்க, இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த கூட்டணி நாங்கள் நிச்சயமாக இந்த முறை திமுகவினுடைய அந்த எதிர்ப்புகளை நாங்கள் அறுவடை செய்வோம், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் முழு வீச்சோடு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு. டெல்லி கூட நேற்று தினம் போய் வந்திருக்கிறார். அங்கேயும் இப்போது நீங்கள் தொகுதி உடன்பாடு பல கட்சிகளுக்கு நீங்கள் முடிச்சிட்டிங்க, ஆனால் இப்போ அங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. மூவிங் ஃபார்வர்ட் ஸ்டார்ட் பண்ணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? என்டிஏ உங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்களா இந்த முறை? அவன் டெல்லியில் உட்காந்து தான் பார்க்கணும். அவன் டெல்லியில் உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. தலைமையே டெல்லி தான். அதனால் டெல்லியில் உட்காந்து தான் முடிவெடுப்பாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது கூட டெல்லியில் தான் நடத்திக்கணும். இங்கே எடப்பாடியை மதித்து அவங்க கூட்டணியில் இருக்க டிடிவி தினகரன் போய் உட்காந்து பேச மாட்டார், அவரும் உட்காந்து பேச மாட்டார். யார் உட்காந்து பேசணும்னு நினைக்கிறீங்க? இங்கே அதுக்கெல்லாம் பேச்சுக்கே வேலை கிடையாது. அவங்க கூட்டணி இங்கேயே கிடையாது. அவங்க கூட்டணி என்டிஏ கூட்டணி. தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவாக சொல்கிறார், என்டிஏ விசஸ் டிஎம்கேன்றார். அவ்வளோதான் போட்டி. அதனால் இது அவங்களுக்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போர். டெல்லியாக தமிழ்நாடாங்கிறது தான் போர். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற எல்லா ஆளும் டெல்லியில் போய் ஐக்கியமாயிட்டாங்கன்னு அர்த்தம். முதல்வருடைய ஒரு இதில் கருத்து முரண் இல்லையா? என்டிஏ விசஸ் தமிழ்நாடுன்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் சொல்கிறாரு. அதே துணை முதல்வர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வீக்காக இருந்தாலும் அப்போசிஷன், ஏடிஎம்கே தான் எங்களுக்கு பிரதான எதிர்கட்சி அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, என்டிஏ கிட்ட கொண்டு போய் கட்சி அடமானம் வச்சுட்டானுங்க. அவனுங்க ஐடியாலஜி படி இவங்களை தூக்கிட்டு போய் திராவிட கட்சி அழிச்சிட்டாங்க, ஒழிச்சு இங்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. மத வெறியும் ஜாதி வெறியும் இங்கே தமிழ்நாட்டில் தலை தூங்க விடுறதுக்கான கூட்டணி அது அப்படின்னு அவர் அடையாளப்படுத்துறாரு. யார்? சிஎம் அடையாளப்படுத்துறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? டெப்டி சிஎம். இங்கே நான் எந்த பிள்ளைக்கும் ஒரு எதிரியாக தமிழ்நாட்டில் நிற்க முடியாது. பிஜேபியெலாம் புல் முளைச்சாலும் முளைக்கும், பிஜேபி முளைக்காது. அதனால் இங்கே அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இங்கே நாங்கள் ஏடிஎம்கே மட்டும் தான் எதிர்கட்சியாக இருக்கோம். எதிர்கட்சி அந்தஸ்து ஏடிஎம்கே, அது திராவிட கட்சிங்கிறதுனால அதுக்கு மட்டும் தான் அந்த மரியாதை கொடுப்போன்றாரு. தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே கரெக்டு தான். பட் இங்கே நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே மத சார்ந்து அவங்க கூட்டணி. யார்? பிஜேபி. அவனுக்கு மதவெறி. இங்கே இருக்க தமிழ்நாட்டில் அதிமுகவில் இருக்க அத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு அப்படி பேக் பலத்தை பாருங்கள், எல்லாம் ஜாதி விதி. டிடிவி தினகரனை எது கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்க?
முக்குளத்தூர் ஓட்டை சரி பண்ணணும்னா கல்லர் கம்யூனிட்டி வேணும்னு கொண்டு போய் சேர்த்துங்க. கல்லர் ஓட்டை பிடிக்கணும்னு இதான உண்மை. அப்படி கல்லர் ஓட்டை பிடிக்கிற நீங்கள் சசிகலா யார்கிட்ட வந்து பதவியை பிடிங்கி யார்கிட்ட கொடுத்துட்டு வந்தது? ஒரு முக்குளத்தோட்ட பதவியை பிடிங்கி கவுண்டர் கையில் கொடுத்துட்டு வந்தது. கவுண்டருக்கு கல்லரை க்ளோஸ் பண்ணி படுக்க வச்சுட்டாங்க. எடப்பாடி கவுண்டர்கிட்ட முக்குளத்தூராக இருந்த ஓபிஎஸ்கிட்ட இருந்து பதவியை பிடிங்கி அவங்க சமுதாயத்தில் யார்ட்டையும் கொடுக்கல. முக்குளத்தோட்ட டிடிவி தினகரன் கொடுக்கல, யார்கிட்டையும் கொடுக்கல. அவங்க தூக்கி கவுண்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ அவங்க சமுதாயத்தை அவங்களே நம்பலை. அப்போ அந்த சமுதாயத்தை நம்பி இப்போ டிடிவி தினகரன் பின்னால் முக்குளத்தூர் சமுதாயம் போயிடுமா? டிடிவி ஒரு ஓபிஎஸ் பின்னால் இப்போ ஓபிஎஸ் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டார். என்ன காரணம்? அங்கே ஓபிஎஸ் பழிவாங்கப்பட்டார், இங்கே அங்கே வேட்டியை உருவனானுவான், இங்க கருப்பு சேவ் வேட்டியை கருப்பு பிஜேபி வாஷிங் மிஷின்ல வந்து துவைச்சு எடுத்துறதோ அது போல நீங்களும் துவைச்சு வச்சுக்கோங்க சார். நாங்க இப்ப வேட்டியை நீங்க வந்து துவைச்சீங்க கேளுங்க சார். வேட்டியை துவைச்சு கருப்பு சேவ் வேட்டியை கொடுத்துருக்கோம், வச்சுக்குவோம். நாங்களும் வாஷிங் இப்ப கேபி பார்க்கல அந்த ஊழல்லாம் எதுவும் சொல்ல நாங்களும் வாஷிங் மிஷின் சொத்து குவிப்பு வழக்குல எல்லாம் இப்ப எதுவும் ஓபிஎஸ் எல்லாம் வந்து நீங்க எதுவும் அது வந்து நாங்க என்னைக்கும் மறுக்கவே மாட்டோம். கோர்ட்ல கேஸ் இருக்கு. அந்த கேஸ்ல அவங்க ஜெயிச்சா ஆயுசு உண்டு, இல்லைன்னா அற்ப ஆயுசு. நாங்க இதுக்குள்ள போவோம். ஊழல்வாதி தான் ஓபிஎஸ் சார். அது கோர்ட் முடிவு எடுக்கணும். இன்னும் ஃபைனல் முடிவு நம்ம வந்து பிரச்சாரத்தை சொல்லணுமா இல்லையா? ஃபைனல் முடிவு அல்ல. வேலுமணி அவர்கள் வந்து ப்ளீச்சிங் ஊழல் செய்தார், ஆகவே அவர் சிறை சொல்வார், நாம் ஆட்சி வந்தார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கை மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை சார். செந்தில் பாலாஜி நாங்க சொன்னோம். செந்தில் பாலாஜி விடுதலையாகி வெளில வந்தாரு. சூமோட்டாவை நீங்க தான் கேஸை மறுபடியும் எடுத்து ஃபைல் பண்ணீங்க. நாங்க இப்போ கூட கேஸ் செந்தில் பாலாஜி தான் பார்த்துட்டு இருக்காரு. நாங்க போய் உட்காந்து பேசல. அதனால அது வேற இது வேற. நாங்கள் தெளிவாகவே சொல்லிட்டோம். அரசியலில் யாரும் பண்ண முடியாது. பழி வாங்கக்கூடிய வகையில் பிரச்சனை இருந்தால் இஷ்யூ பேஸில் நாங்கள் போராடுவோம், பிரச்சனை பண்ணுவோம். இது ஒன்று தான் ஓடும். இப்போ நான் திரும்பி கேட்குறேன், அங்கே முக்குளத்தூர் சமுதாயம் சசிகலாவை நம்புமா, டிடிவி தினகரன் நம்புமா? அது ஒரு ஜாதி. வன்னியர்களுக்குன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லி எடப்பாடி கடைசி நேரத்தில் அல்வா கொடுத்தாரு. 10.5க்கு எந்த டேட்டாவும் இல்லாமல் பேட்டா வாங்கிட்டு பிரச்சனை முடிச்சுட்டு ஓடினாரு. வன்னியரெல்லாம் தேடுறான். அன்புமணியும் என்ன சாதிக்க முடிஞ்சது? அது ஒரு நிலைப்பாடு. திமுக நிலைப்பாடு 10.5 பற்றி நிலைப்பாடு என்ன? தேமுதிக நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்பட்டது. அம்மையார் பிரேமலதா அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இது கொடுக்கப்பட்டது, சமூக நீதி சூறையாடல், இது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தான் கொடுக்கப்படணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. திமுக நிலைப்பாடு என்ன? 10.5 வன்னியர் சமூகத்துக்கு 10.5 கொடுக்கலாமா வேணாமாங்கிறது உங்க நிலைப்பாடா என்ன? இங்க பாருங்க, ஒரே ஒரு முடிச்சாங்க. சாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. அவங்க அறிவிச்சுட்டாங்க, அவங்க எடுக்க போறாங்க, அதுக்கு பின்னால் நாங்கள் கொடுக்க போறோம். இந்த பதில் அவங்க அறிவிச்சுட்டாங்க. சாதி ரீதியாக கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு அவங்க எடுத்த பிறகு நாங்கள் அதை அறிவிப்போம். மாற்றுக்கிறதுக்கே வேலை அறிவிப்பீங்க. அதை விட கூடுதலாக கூட அறிவிப்போம். அது சாதி ரீதியாக கணக்கெடுப்பு வரட்டும் சார், வந்தோன்னு அறிவிக்கிறோம். மாற்றமே கிடையாது. நாங்கள் யாரும் அது குறைய வைக்கல. கேட்காமலே 20% இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? கலைஞர். அன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட விட்டு ஓச்சது யாரு? சுட்டு கொண்டது யாரு? ஓச்சது யாரு? அப்ப கேட்காமலே கூப்பிட்டு கொடுத்தது யாரு? அதுக்காக என்ன கலைஞர் வாழ்க்கை அன்புமணி கோஷமா போட்டாரு? இல்ல 20% இத்தனை லட்சம் பேர் வேலைக்கு போயிருக்கீங்க. அழகு பார்த்தவர்கள் நீங்க. நாங்க தான் சார். அந்த இவ்வளவு பேரை கொன்னவன் எல்லாம் விட்டுருங்க. இத்தனை குடும்பத்தை வாழ வச்சது கலைஞர் தானே. 20% இடஒதுக்கீடு கொடுத்து அந்த வன்னியர் மக்களுக்கு தலைவராக இருக்க அன்புமணி வந்து கலைஞர் தான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் சொல்லணும்னா இருந்தாரு. திமுகவுக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டு அங்கே போய் நின்று கோஷம் போட்டுட்டு இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? வன்னியர்களுக்கு எதிரான ஒரு அன்புமணின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒத்துட்டு போயிடுவீங்களா? அதெல்லாம் ஒத்துட்டு போக மாட்டீங்க. அவரும் ஜாதி தலைவர், எடப்பாடியும் ஜாதி தலைவர், கவுண்டர் கம்பெனி அதுவும் முக்குளத்தூர் கம்பெனி, அங்கே ஏசிஎஸும் முக்குளத்தூர் கம்பெனி, இது மொழியார் கம்பெனி, எல்லாம் சாதி கம்பெனி. மதமும் சாதியும் தேர்தல் நிற்கிது. இங்கே மத சார்பற்ற கூட்டணி களத்தில் நிற்கிது. முடிவு மக்கள் எடுக்கட்டும். எங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ பாருங்க சார், இந்தியா அலையன்ஸில் பிரதமர் அவர்கள் 3 ஷெட்யூல் இந்த மாதமே போட்டிருக்காரு. 1ஆம் தேதி வந்துட்டாரு, 7ஆம் தேதி வர்றாரு, அடுத்து 11ஆம் தேதி ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இப்படி அடுத்தடுத்து வர்றாரு பிரதமர் அவர்கள். ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர். அவரே இந்த அலையன்ஸுக்கு இவ்வளோ பாடுபடுறாரு. தமிழ்நாட்டில் இந்த அலையன்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு அவ்வளோ மும்முரம் காட்டுறாரு. ஆனால் திமுக கூட்டணியில் அப்படி தான் இருக்கா? இப்போ ராகுல் காந்தி பார்த்தோம் அப்படின்னா இதுவரை வந்து தமிழ்நாட்டுக்கு வரல. இப்போ காங்கிரஸினுடைய மேலிட தலைவர்கள் தமிழ்நாட்டில் நம்ம பிஜேபியை காலொன்ற விடக்கூடாது, திமுக ஆட்சி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கா? ஏன் வந்து அவங்க இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை? திமுக ஸ்டாலின் மட்டும்தான் வந்து இங்கே பிரச்சாரம் செய்யணுமா? திமுக மட்டும்தான் பிரச்சாரம் செய்யணுமா? பரஸ்பரமாக ஒரு
பிரச்சாரம் செய்தால் தானே அந்த கூட்டணியினுடைய இமேஜ். இல்லை சார், இங்கே தேவையான ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ங்கிற ஒரு மனிதர் தான். அதுக்கு பின்னால் அதை தாண்டி இந்தியா முழுக்க வலுவாக ஓட்டு பிம்பமாக ஓட்டு சேர்க்குற அளவுக்கு கொள்கை ரீதியாகவே நாங்கள் உதயநிதி ஸ்டாலினை ரெடி பண்ணிட்டோம். எங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எங்களுக்கு எதுக்கு சார் எங்கள் பிரச்சாரத்துக்கெல்லாம் தலைவர் தேவைப்பட்டால் ஓட்டுறோம். நாங்கள் எங்கள் தலைவர் தமிழ்நாட்டிலேருந்து எந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம்லாம் போய் நாங்கள் ஓட்டு கேட்டு பார்த்துருக்கீங்களா? போனீங்களா? ஓட்சோரி கேம்பெயினுக்கு இருங்க சார், பீகாருக்கு போனீங்கல்ல? எந்த காலத்துலன்னு சொன்னேன். இந்த காலத்துக்கு இப்போ நாங்கள் வந்துட்டோம். எந்த காலத்துல? 2 மாசம் இப்பதான் வந்துட்டோம் சார். 2 மாசத்துக்கு முன்னாடி இல்ல, நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். கலைஞர் காலம் வரைக்கும் எங்கேயாவது இந்தியாவில் டெல்லி பிரச்சாரத்துக்கு கலைஞர் போனாரா, ஊபிக்கு போனாரா, மத்திய பிரதேசம் போனாரா, பீகார் போனாரா, மகாராஷ்டிரா போனாரா, எங்கேயா போயிருக்கோமா? இன்னைக்கு அது மாதிரி நிலைமை கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு தலைவர் மு க ஸ்டாலின்ற மனிதன் அத்தனை ஸ்டேட்டுக்கும் போய் இந்தியா கூட்டணி சார்பில் பிரச்சாரம் பண்ண ரெடி ஆகிட்டார். அங்கே போய் இவர் பேசுறது எடுப்படுது, நிற்கிது, அதனால் இவர் பேசுகிறாரு. அந்த அளவுக்கு நாங்களே கட்சியை வளர்த்துட்டு போயிட்டோம். எங்கள் தலைவர்கள் வளர்ந்த தலைவர்களாக இருக்காங்க. அப்புறம் என்ன எங்களுக்கு பஞ்சம்? மோடியா மு க ஸ்டாலினான்னு அப்பயே நாங்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மட்டும் என்ன சார் வாழுது? இப்போ மட்டும் என்ன தமிழ்நாட்டில் வாழுது? இப்பயும் கேட்குறோம். ஆளுங்கட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் இது வரைக்கும் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்தில் 500 போராட்டம் அறிவிச்சிருக்கோம். ஆளுங்கட்சி தான் அறிவித்து போராடிட்டு இருக்கோம். எடப்பாடினா என்ன பண்ணுறாரு? எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு 2 இளநியை வாங்கி வெட்டி ஊற்றி படுக்க வைங்க. அப்படியாவது பேருக்கு தகுந்த மாதிரி போய் சேரட்டும். என்ன சார் அர்த்தம்? நாங்கள் போராட்டம் தான் நடத்திட்டு இருக்கோம். போராட்ட களமாக தான் இதை பார்க்குறோம். காரணம், இப்போ பிரச்சனையே மோடியா மு க ஸ்டாலினான்னு தான் பிரச்சனை. இதெல்லாம் புரிகிறவங்களுக்கு, தெளிவாக யோசிக்கிறவனுக்கு புரியும். சும்மா தேர்தலுக்கு வர்றவன் 2 சீட்டுக்கு அடிச்சுக்கிறவன் 10 சீட்டு சண்டை போடுறவன்லாம் போய் எங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இதுக்காக நான் பதில் சொல்கிற இடத்துல இருக்கேன். அதாவது மணிசங்கர் ஐயர் அவர்களுடைய கருத்து, உத்தவ் தாக்கரே அவர்களுடைய அந்த கருத்து, நீங்கள் சொன்னீங்க அந்த வடநாட்டிலலாம் சொல்கிறாங்க முதல்வர் இந்தியா கூட்டணி தலைவராக்குங்க அப்படின்னு சொன்னது. ஸோ அப்போ பிரதமர் ரேஸுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் ஒரு தேசிய தலைவராக ஒரு உருவெடுத்து விட்டார் அப்படின்ற ஒரு கண்டிப்பா முன்மொழிவை நீங்க சொல்ல வரீங்களா? கண்டிப்பா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. முப்படையும் கட்டியாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க முன்னிலைப்படுத்த இப்பயும் சொல்றேன் சார், முப்படையும் கட்டியாலும் மூளை பலம் கொண்ட ஒரு மனிதன் மு க ஸ்டாலின். அதனால என்ன முப்படை எது? முப்படை எது சார்? தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை 3 ஆள்றது பிரதமர் கையில் இருக்கு. 3ஐயும் சேர்த்து ஆள்ற தகுதி என் தலைவனுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதான் நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் என்ன நான் என்னவோ எங்களுக்கு இல்லைங்க எங்களுக்கு டெல்லியை பார்த்தா பையன் நான் சொல்கிறோம். அப்புறம் வேறு என்ன கேட்க சொல்கிறீங்க? நீங்கள் இதெல்லாம் தூக்கி மூலையில் போடுங்க சார். தனிநாடு கட்ட கம்பெனி எங்களுது. அதனால் இந்திய நாடே எங்கள் நாடு தான். நாங்கள் இன்னும் ஒரு அடி எடுத்து வேலையும் வைப்போம். அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் அவருக்கு பக்கபலமாக இல்லை சார். பார்லிமெண்ட்லேயே 3வது பெரிய கட்சி தேசிய கட்சி, தேசிய லெவலில் திமுக தானே சார் இருக்கு. ஆனால் சட்டமன்றம் வேறு, நாடாளுமன்றம் வேறு. நாடாளுமன்றத்தில் வேண்டுமானால் உங்களுக்கு பிரதமர் கேண்டிடேட் இருந்தாங்க, நீங்கள் இந்தியா கூட்டணின்ற ஒரு அலையன்ஸில் இருந்தீங்க. நாங்கள் 2 தேசிய கட்சிகளும் நாங்கள் புறக்கணித்து நாங்கள் நின்றோம், 20% வாக்கு வாங்கினோம். இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி கடந்த நாடாளுமன்ற 2019 தேர்தலில் 18% வாங்கியிருந்தாங்க, பிறகு 33% அது உயர்ந்ததோ, அதுபோல் இந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். குறைஞ்சது அதிமுகவே 40% வாக்குகள் வாங்குவோம், எங்களுடைய ஓட்டு வங்கி அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொல்கிறார். தெளிவாக தான் சொல்லி நாடாளுமன்றம் வேறு தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்லிமெண்ட்டில் மோடியோட கூட்டணி சேர்ந்துருந்தா கூட அங்கே 10 ரூபாய் 10 பைசா புரோஜனம் வந்துருக்கும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த என்ன எவன் ஐடியா கொடுத்தான்னு தெரியல. நான் ஆக சிறந்த அறிவாளிகளில் ஒரு பெரிய அறிவாளி அண்ணன் எடப்பாடி. அதனால் பார்லிமெண்ட்டில் சேர்ந்தால் கூட ஒரு 10% இருக்கும். அந்த கட்சியில் ஓட்டே அண்ணாமலைக்கு மட்டும் தான் இருந்தது ஒரு 10%. இந்த ஆள் அங்கே போய் அண்ணாமலையும் காலி பண்ணிட்டு தமிழ்நாடு தேர்தல்னா தேசிய கட்சியில் பிஜேபியை எடுத்துக்கவே மாட்டான். இப்போ போய் திரும்பியும் சொந்த கலையில் சூனியம் வச்சுக்கிட்டாரு. அப்படி தான் போனார். அண்ணாமலை இருக்கும்போதாவது போயிருக்கணும். நான் அண்ணாமலையும் ஓட்டி விட்டுட்டு இவர் போயிருக்காரு. இவர் 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்த ஆள் தான் நயினார் நாகேந்திரன். இது 2ம். அதனால் இப்போ இது 2மே ப்ரோ பிஜேபி மாதிரி தான் அது. அதனால் இப்போ அது பிஜேபி செல்லாத கேஸ். நீங்கள் சொல்லுவீங்களே செங்கோட்டையன் சொன்னாருன்னு, என்ன அது மாதிரி இந்த 2மே அடிமாடு கேஸ்.
இது உள்ளூரில் விலை போகாத மாடு, அதை வெளியூரில் போய் ஏதாவது ஏமாற்றி விற்றா தான் உண்டு. 2 ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போய் எடப்பாடிக்கு கொடு, புரியுதா? ஒரு பாட்டில் நயினார் நாகேந்திரனுக்கு, ஒரு பாட்டில் எடப்பாடிக்கும். நல்லா 2 பேரும் காலையில் சாயங்காலம் குடிச்சிட்டு போர்வையை பற்றிட்டு படுக்கட்டான். கதை முடிஞ்சு போச்சு. 2 அடிமாடு கேஸு. இனிமேல் எடுப்படாது தமிழ்நாடு. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வெல்வோம் 200 படைப்போம் புதிய வரலாறு அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய 9ஆம் தேதி மாநில மாநாடு, பிரம்மாண்டமான மாநாடு, 10 லட்சம் பேர் பங்கு கொள்ளும் அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. அந்த மாநாடு எப்படி ஒரு திருப்பு முனையாக அமைய போகுதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் விளக்கணும். 200ங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் களம் எப்படி இந்த வரும் சட்டமன்ற தேர்தலில் இருக்கும்? 4 முனை போட்டியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் அவரும் நிச்சயமாக ஒரு ஃபேக்டராக இந்த தேர்தலில் இருப்பார் என்று கருதப்படுகிறது. சீமானும் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைவான கருத்து. இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மாநாடுங்கிறது நாங்கள் எப்பயுமே வெற்றிக்கான மாநாடு இறுதியாக ஒரு கடைசி கட்டத்தில் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துகிற மாதிரியும் போடுவோம். அதே நேரம் மாநாடு திருச்சியில் தொடர்ந்து நடத்துறது எங்களுக்கு வழக்கம். நாங்கள் என்ன ஒரு மாநாடு நடத்துகிறோம், இது வரைக்கும் குறைஞ்சது 50 மாநாடு நடத்திட்டோம். இதில் இது 51வது மாநாடு தான். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் அதில் நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் பார்க்கல. தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ கட்சி தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சொல்கிற ஒரே ஒரு செய்தி, இப்போதைக்கு தமிழனா இந்திக்காரனாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டுங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. பெரிய பேராபத்து வந்திருக்கு, மொழிக்கும் ஆபத்து வந்திருக்கு. எப்படி 67 ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வந்ததோ அந்த மாதிரி ஒரு பெரிய வார் இப்பயும் திரும்பி நம்மக்கிட்ட வருது. அந்த அளவுக்கு ஒரு வெறி கொண்டு திமுக இந்த முறை வெற்றி பெற்றாகணும். 200ங்கிறதெல்லாம் தூக்கி மூலையில் போடுங்க. 234 திமுக கூட்டணி ஜெயிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அத்தனை கட்சியும் கொண்டு உள்ளே வச்சுட்டோம். யார் டார்ச் லைட்டை விட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரோ கமலஹாசன், அவரே டார்ச் லைட்டை எடுத்து ஆள வேண்டிய தலைவன் மு.க. ஸ்டாலின்னு அவரே டார்ச் லைட்டை அடித்து கண்டுபிடிச்சி கரெக்டாக சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்து. தோல்வி பயமா சார்? அது கமலஹாசனுக்காக இருக்கலாம். நீங்கள் எங்களை பற்றி கேட்குறீங்க பாருங்கள். எங்களுக்கு அது அவர் பாவம் பெரிய மனுஷன். இப்போ தான் அவரே உணர்ந்து பார்த்து நேராக அங்கே இப்போ முறையாக பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பின மாதிரி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த முறை 234 திமுக அமோகமாக வெற்றி பெறும். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேரலுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.